அவருடைய நாமத்தில் அது ஆமேன்னு சொல்றது. இல்ல தப்புலாம் கிடையாது. தப்பு கிடையாது அது. அது பிதாசுதன் பரிசுத்த பெயராலே அப்படி சொல்றது ரோமன் கத்தோலிக்கில் சொல்லுவாங்க. மற்ற ஸ்தாபனங்களில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவாங்க. வேதத்தின்படி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர். அந்த தேவனை நம்முடைய இந்த சின்ன இத்துளோண்டு மூளையினால பிரிந்து கொள்ள முடியாது. அவருடைய நாமம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். வாங்க ஜெயராஜ் கண்ணன். அது ஆண்டவருடைய நாமம் அப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின்படி. அது எதனால சொல்றேன், அதாவது பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஜெபிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க, பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஜெபி